ஹலோ பிரதர், ஆன் தி வே பிரதர். தம்பி சும்மா இருக்கு தம்பி. கவுண்டர் மச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் சேனல் அண்டர்வே காட்டில் வந்துக்க மாத்திக்கங்க. மொத்தம் சொல்லுங்க ஓடுறாடா வயது. அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே மலை வழியாகவே ஒட்டஞ்சத்திரம் போய் இறங்கிடுவோம். இன்னும் 64 கிலோமீட்டர் போகணும். நம்ம அங்கே ரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆமாம், இல்லை போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹில்ஸ்லேயே தான் போக போகிறோம். வர்றப்போ வந்து சுற்றிட்டு வந்தோம். சுற்றிட்டு இல்லை ஃபுல்லாக ஹில்ஸில் வராமல் வந்தோம். நீ ஃபுல்லாக ஹில்ஸில் போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒட்டஞ்சத்திரமே போக போகிறோம். ப்ரோ எங்கே போகிறீங்க? நம்ம எங்கிட்டு போனோம், இவங்க எங்கிட்டு போனோம். ஒரே வந்து இந்த 2 ஆண்டுகள் சரி மச்சா பார்த்து போயிருவீங்கல்ல. சீரியல் போடுறதுக்கு சீக்கிரம் போயிடலாம் பார்த்து போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கே போயிருவீங்க. நீ போங்க. வாய்டாய் பார்த்து போங்கடா. ஃபோன் பண்ணுங்க. சிக்னல் இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். ஃபோன் கொம்பனா இல்லை, கொம்பனை நம்ம பார்க்காம இருந்தால் சந்தோஷம் போகிற வரைக்கும். இந்த மாதிரி குதிர்க்கமாலாம் பேசாத. என்ன காட்டு பாதைங்களாம் சொல்கிறாங்க, சோளக்காடுங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஓய் உண்மையாலுமே சூப்பராக இருக்குடா. இங்கிட்டு தான்டா சூப்பராக இருக்குது. அவங்களும் இந்த சைடே வந்திருக்கலாம். லேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படிதான் கோபி இருக்கு. எதையாவது முக்கியமானதை விட்டு வர போறோம். ஐயோ வேற லெவலில் இருக்கு. ஓ எதோ பூவெல்லாம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. வேற லெவலில் இருக்கு கோபி. அங்கிட்டு போயிருந்தா எதுவுமே இருக்காதுடா. அடுத்து கேமரா வாங்கணும்டா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நல்லா இருக்கு, ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோனில் எடுத்தா வேற லெவலில் இருக்குடா. மாப்பிளா ஏதோ வேலைக்கு போட்டுருக்கான், டேஞ்சரஸ் வேலைக்கு பார்த்து போகணும். வளைவில் வேகம் தவிர கிலோமீட்டர் தானா சந்தோஷம். 43 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் இருக்கான். 43 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் இருக்கு. கொடைக்கானல் போயிருவோமா? மஞ்சள் பரப்பு பிரதான சாலை. நம்ம எங்கே போனோம்? ரைட்டா லெஃப்டா? கேட்டுட்டு போகிறது பெட்ரோல் ப்ரோ. ஆனால் நமக்கு ஒரு ரோடு தான்டா இருக்கு. பட்டாம்பூச்சி செத்துருச்சுடா. எங்கே போகணும் போனோமா? பாச்சலூர். பாச்சலூர் போனோம். அப்படி போனால் போகலாமா? இந்த ரோடு தானே? தடி குடிச்சிருக்கு. ரைட்ண்ணா. சரிண்ணா நன்றி. ரைட்டு. என்ன குடிச்சு? தனியும் குடிச்சா? என்னமோ சொல்கிறாங்க, தெரியல. தண்ணீர் ஆரம்பிச்சாலும் டிபெண்ட். ஆட பிக்காளிப்பல 1/2 மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வளைவில் வனவிலங்கு நடமாடுமா? ஒருத்தர் படுத்திருக்காரு பத்தியா? வனவிலங்கு எதுவும் இப்ப நடமாடாம இருந்தா சரி. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு யாரும் அதிகமாக வீடியோலாம் எடுத்து எதுவும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு யாரும் வந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாக் பண்ணிட்டு ப்ரோ போங்க ப்ரோ. அங்கிட்டு எந்த தின்று காப்பி ரைட் போட்டுருவாங்க ப்ரோ. ஐயோ மோசமானவன் நினைச்சேன். வாயில பாடினாலே அவங்க போடுவாங்க. எங்கடா இருக்கு? அங்க பாரு, அந்த மரத்தை பாடுறா. கைய பாரு, நேரம் போய் புடுங்க முடியுமா? புடுங்க வருது எனக்கு வாயில.
எப்படி அந்த மரத்தில் இருக்குது எப்படி காய்ஸ் பலாப்பழம் இருக்கு காய்ஸ். என்னத்துக்கு பலாப்பழத்துக்கு ஜாக் ஃப்ரூட்டா? ஆனால் மட்டுக்கு நினச்சாடா இவனுக்கு. நினச்சிருப்பான் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சார்ல அவரு. அதனால தன்னை ஒரு வாம்பயரான ஏதோ அமெரிக்காவில் பிறந்த மாதிரி ஆட்டம் இல்லை அடே அப்பா வாம்பயர். இவ்வளோ நேரம் கேமரா ஆஃப் ஆனது கூட தெரியாமல் கோமாளியாட்டம் பேசிட்டு வந்திருக்கோம். நண்பர்கள் யானை வருது பூனை வருதுன்னு பேசிட்டு வந்துட்டு வந்திருக்கோம். யானை வருது எலி வருதுன்னு கேமரா ஆஃப் விட்டு ஐயோ ஐயோ யாருக்கு தெரியும். நான் சும்மா யதார்த்தமா இப்படி பார்த்தேன், லைட் எரியல. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப் என்னது? கேசிப்பட்டியா பாச்சலூரா? தான் போகிறோமான்னு தெரியலையே. நம்ம போகிறதான் வழி. நம்ம போகிறதான் வழி. கேசிப்பட்டி தூக்கம் மட்டும் வராமல் இருக்கு. டீப் ஃபாரஸ்டாக இருக்கே கோபி. இங்கே போட்டிருக்குடா எல்லாம் கேசிப்பட்டி. ஆடலூர் தாண்டிக்குடி கொடிக்கானல் ரைட் சைடு. ஆமாம் ப்ரோ எல்லாம் போட்டிருக்கு. ஒட்டாந்தரம் எங்கே போட்டிருக்கு? ஒட்டாந்தரம் போடல, கொடைக்கானல் போட்டிருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக 45 கிலோமீட்டர் போகணுமா? தருமத்துப்பட்டி தான் போட்டிருக்கு. இப்படியே போனால் கொடைக்கானல் கோபி. ஆப்பில் தருமத்துப்பட்டி இங்கேருந்து 45 கிலோமீட்டர். இப்படி போனாலும் தருமத்துப்பட்டி. இப்படி போனால் கொடைக்கானல்ரா. கொடைக்கானல் நீ நினைக்கிறேன். சந்தோஷம் ஸ்ட்ரைட்டாக போனால் கொடைக்கானல் போயிடலாமா? அடுத்த அப்படி நம்ம மலையில இருந்தே வரணும்டா ப்ரோ. டேய் பயம் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு விரட்டி விட்டு எடுத்தேன். எப்படா நிற்கும் போது நான் ப்ரோன்னு கூப்பிட்டு நிற்க தான் சொன்னேன். அது ஓடுது குடுகுடுன்னு. ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. சரி கேரளாவில் மவுண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது அண்ணே. அப்படியா? ஆமாம் கேரளாவில் எடுக்கக்கூடாது. ஹெல்மெட்டில் தான் மவுண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடாது. வண்டியில் வச்சு எடுக்கலாம், ஹெல்மெட்டில் வச்சு எடுக்கக்கூடாது. விபத்து பகுதி. அது எதனால அப்படி ஒரு ரூல்? ஆக்சிடென்ட் அதிகமாகுது, வண்டி ஓட்டுறப்ப கவனம் இங்கே இருக்க மாட்டேங்குதுங்கிறனால. அப்படி இருந்தும் நிறையா பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. சிட்டிக்குள்ளே போகிறப்ப மட்டும் எடுக்க மாட்டாங்க. அங்கே இந்த மாதிரி காடு தானே அதிகம். கையில் வச்சுலாம் எடுக்கலாம். மோட்டோ விளாக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணக்கூடாது. மெதுவாக செல்லவும் ஏதோ போட்டிருந்துச்சு. இல்லை அப்பலாம் கையில் வச்சுட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு போகலாம். எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். நான் ஓட்டுறவன் எதுவும் பண்ணக்கூடாதுடா. பேசவே கூடாதா? நீ விளாக் பண்ணேன்னா அதுக்கு பேர் விளாக் தானே. உன் கவனம் அங்கே வண்டி ஓட்டுறதை விட்டு வேறு இடத்துல இருக்குல்ல. பரவாயில்ல, நல்ல ரூல். சூப்பர் ப்ரோ. விபத்து பகுதிங்கிற போர்டையே அடித்து தூக்கிக்காங்க. கவனம் இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. தண்ணி போகுது. சந்தோஷம் ஓட்டிட்டு வந்துருவாங்க. என்ன வாட்டர் கிராசிங் அது? சந்தோஷம் ஓட்டிட்டு வந்துருவாங்க. பிரச்சனை இல்லை. ஓட்டு வந்துருவான். நீ ஏதோ போகுது. அப்பா செம்மையா இருக்கு பத்தியா. மேலே வேற லெவலில் இருக்கு. அங்கிட்டு போய் தான் நல்லா இருந்திருக்காதுடா டேய். அதுதான் நான் சொன்னேன். ஆனால் டக்குன்னு வீட்டுக்கு போயிருந்திருப்போம், நல்லா இருந்திருக்காது. இங்கிட்டு வருவோம். ஏன்னா அவ்வளோ டைமும் ஒன்றும் ஆகலை. வேற லெவலில் இருக்குடா டேய். மணி 3 தாண்டா ஆகுது. ஃபோட்டோ கூட எடுக்கலாம் போல. இன்னும் சூப்பராக வீடியோ எடுக்கலாம்டா. என்ன எடுக்கலாம்? ஒரு வீடியோ போடுவோம். வித்தியாசமாக ஏதாவது காட்டணும். நான் தான் காட்டிட்டு போகணும் போல. ப்ரோ போகிறோம் பாப்பாங்க ப்ரோ. கரெக்டெல்லாம் போகல. அது பார்த்துட்டு இருக்க வண்டியை. ரெக்கார்டே ஆகலடா.
நீ மறுபடியும் சண்டை கட்டுங்க, மறுபடியும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அண்ணே பேட்டரி போடலண்ணே. ஏதோ ஏரியா வந்திருக்கோம். குப்பம்மாள் பஸ். இதான் ஆடலூரா? இன்னும் 9 கிலோமீட்டரா? காய்ஸ் கழுத ப்ரோ. அது சாரி ப்ரோ, காலை வேணா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஃபைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. அப்படியே சூப்பராக இருக்கான். கொடைக்கானலோட ஃபைன் ஃபாரஸ்ட் மாதிரி நிற்கணுமே. ஃபோட்டோ எடுக்கலாமா? ஏய் ஃபோன்லேயே எடுக்கலாமா? ஆமாம், ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கவே இல்லை கோபி. எல்லா இடத்துலையும் கோமாளித்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் கோபி. நம்ம இருட்டாயிரும். இதோட பெருசாலாம் இருக்குதா? எங்கே நிப்பாட்டாலும் ஏறும் கோபி. என் மேலே நசுக்கிருக்கேன். என்ன போட்டு இல்லை உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் இல்லை. என்ன மரம்? மிளகுன்னு நினைக்கிறேன் கோபி. இது ஆமாடா, மிளகு தான்டா. இல்லை, மிளகு மரம் தான்டா இதெல்லாம். மிளகு மரமாக இருக்கு. அந்த கொடி, அந்த இது செடியோ கொடியோ மரத்து மேலே போயிருக்காரு. அதனால தான் கோபி வேலி போட்டிருக்காங்க. பாரு, வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள, வால்பாறையும் நல்லா இருக்கு. கொடைக்கானல் மாதிரி இருக்குது. பெஸ்ட்டு தான் கோபி அதிகம். அங்கே மறந்துட்டாங்கடா டே. அவன் வண்டி மாறினோடனே அவர் வேகமாக போயிருப்பார். அவர் உடம்புக்குள்ள ஏதோ பூந்துருச்சு வண்டி மாறினோடனே. ரசிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கமா. மழை பெஞ்சிருக்கு போலையே. ஏன் கோபி? மழை பெஞ்சிருக்கு போலையே. ஆமாடா. மழையில் எப்பவுமே குறும்பு ஊருக்கு மிஸ்ட் இருக்குல்ல, ஈரப்பதம். அப்பா செம்மையாக இருக்குப்பா. அவ்வளோ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அது பேர் என்ன? ஹியூமிடிட்டியா தெரியலையே. இன்னும் 43 கிலோமீட்டர். பாப்பா உள்ளே பேசிட்டு இருக்கேன் கேமராவில். இல்லை, ஒன்றை தான் பேசுனேன். இல்லை அப்படி பேசுனேன். ஒரு வார்த்தை சொல்லிடு. அன்னைக்கு இருக்கா வந்தோம் நம்ம. ஏன்னா கரெக்டாக தான் போகிறாங்களா? கேட்டாங்களா யார்ட்டையும்? டேய் கேட்டியா? கரெக்டாக தான் போகிறீங்களா? கரெக்டாக தான் போகிறீங்களா? அது தெரியுது. இல்லை கேட்டிங்களான்னு கேட்குறேன். வந்திருக்காங்களாமாடா? அவங்க வந்திருக்காங்க, நமக்கு எப்படி தெரியும்? ஆமாம். சண்டைக்கு வர்றியா? இல்லையே. காதை முடிஞ்சு இதாக போக போக ரோடு சுருங்கிக்கிட்டே போகுது. 1 hour later. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த சைட்டாக ஒட்டம் தரேன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்பா இங்கே பாரு,
அன்னைக்கு கூட மோசமாக இருக்குடா அன்னைக்கு. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இந்த கடை லீவு ப்ரோ, நீங்கள் வந்திருந்தோம்னா பட்டே தான் ப்ரோ. நல்ல வேலை அங்கேயே சாப்பிட்டோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாச்சலூர். ப்ரோ கரெக்டு தானே? கரெக்டு தான். இது பாச்சலூர்லேருந்து இது நம்ம ஏரியா ஏண்டா. பாச்சலூர் வந்துட்டாலும் நம்ம ஏரியாவுக்குள்ள வந்த மாதிரி தான். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லு. ஹெல்மெட் போட்டு அது ஹெல்மெட் வாங்கி போட்டிருக்கலாம்ல. இங்கிட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. அன்னைக்கே இப்படி தான் இருந்துச்சு. எப்பயுமே இந்த ஏரியா ஜம்முன்னு இருக்கு. இல்லைங்க போயிட்டாங்களா வெளியே? இல்லை அப்படியே இறக்கிட்டாங்களா? இங்கிட்ட வேற என்ன போயிட்டானா? ஒருத்தனை தொலைச்சிட்டோம் நம்ம. ஏண்டா என்ன ப்ரோ ரைடராகி போயிட்டானா? திடீர்னு ப்ரோ ரைடராக மாறிட்டானா? என்ன ரைடர் கோபி கிருஷ்ணன் நிற்கிறாப்புல இங்கே. ரைடர் ப்ரோ கிருஷ்ணன் வாங்க போகலாம். ஓ பஸ் ஸ்டாப்பு புதுநகரா. நம்ம பின்னாடி ஒரு ரைடர் வந்துட்டுருக்காரு. ஹெல்மெட் போட்டுக்க ப்ரோ, நல்ல பூச்சி அடிக்கும். டேய் ஹெல்மெட் எங்கடா? அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. வளைங்க வளைங்க. கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துடுறோம். இங்கே இல்லைங்க, எடுத்துட்டு வந்துடுறோம். இங்கே இல்லைங்கடா, நாங்கள் எடுத்து வந்துடுறோம். நல்ல வேலை கீழே போயிட்டு பார்க்காம விட்டோம். ஹெல்மெட்டை காணோம். அங்கேயே தான் இருக்குது. அங்கேயே தான்டா இருக்குது ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டு என்ன ஃபன் பண்ணுற பாருங்க. பாப்பா ஏன்னா எல்லாம் விட்டத்துலேயே இருக்காங்க. சந்தோஷ், இது மாதிரி நீ கார் மேலே ஏறி நிற்பியா? வண்டியிலே நிற்கணும் சொல்லி இந்த பிள்ளை இறக்கிட்டு இருக்கியா? இப்போ பாப்பா கீழே இறக்கி விட்டு நீ ஏறி நின்று மேலே. சைடில் தெரியுதான்னு தெரியலையே, வேறு லெவலில் இருக்குது. சைடில் கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணுறப்பெல்லாம் வேறு லெவலில் வருது. ஏடா சார் ஆஃப் பண்ணவே மனசு வர மாட்டேங்குதே. செல்லை கூட நம்ம கையில் வச்சுட்டு போயிடலாம் போல வீடியோ எடுத்துகிட்டு. அப்படியே தாண்டிதான் எப்படி இருக்கும்? அவ்வளோதான். சரி கரெக்டாக நம்ம ஏரியாவுக்குள்ள வர்றப்ப சார்ஜ் எல்லாம் போகுதுன்னு நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே தான் வேறு லெவலில் இருக்குது. அங்கே போனதுக்கு இங்கேயே வந்துக்கலாம் போலையே. வேறு லெவலில் இருக்குது. அப்பா ஆனால் டைம் லாப்ஸ் அன்றைக்கி எடுத்தோம்ல, அது மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும்டா. என்ன அரை மணி நேரம் எடுக்கணும், இது பாதியிலே ஆஃப் ஆயிரும். இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது ஒட்டகத்திரம் போகிறதுக்கு. கரெக்டாக இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது ஒட்டகத்திரம் போகிறதுக்கு. அப்பா கரெக்டாக ஒட்டகத்திரமே வந்துட்டோம். அவ்வளோதான், கீழே இறங்கியாச்சு. செம்பட்டுக்கிட்ட மலை மேலே ஏறி ஒட்டகத்திரமே வந்தாச்சு. வரும்போதே இப்படி வந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப தூரம்.
போலாம் மாப்பிள்ள. காசு தகுந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லடா 100 ரூபாய்க்கு என்ன ப்ரோ? ஃபோட்டோ எடுக்கவா?